எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை எதுன்னு பார்த்தோம்னா பிரண்டைங்க. பிரண்டை நம்ம அதிகமாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக இருந்தாலே போதும். நம்மளுக்கு பார்த்தோம்னா 2 வேளை சட்னிக்கு கொஞ்சமாக கட் பண்ணி செஞ்சாலே பிரண்டை கரெக்டாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 தொட்டியில் பிரண்டையை நான் வளர்த்துட்ருக்குறேன். பாருங்கள், நம்ம பிரண்டை இந்த அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கீரைகள் அறுவடை பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த மழைக்கு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை. இதுவும் ஒரு 4-5 தொட்டியில் வளர்ந்துட்டுருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தும்பை. அதுக்கடுத்தது முடக்கத்தான் கீரை. இது பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என் வீட்டுக்கார் விதை தான் எடுத்துன்னு கொடுத்தாரு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது இதனுடைய விதை. இப்போது பார்த்தோம்னா நிறைய தொட்டியில் வளர்ந்துடுச்சுங்க. இந்த இலையை பறித்து கார குழம்புல போடுறாங்க. ஏன்னா முட்டி வலி நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தண்டுக்கீரைங்க. இந்த தண்டுக்கீரை நான் விதைக்காக விட்டுருக்கேங்க. ஏற்கனவே இதில் ஒரு 2 அறுவடை நான் எடுத்துட்டேன். இது 3ஆவது அறுவடையாக நம்ம இதில் இலைகளை கிள்ள போகிறோம். இந்த தொட்டியில் கூட பாருங்கள், இன்னொரு தண்டுக்கீரை வளர்ந்துட்டுருக்குங்க. பாருங்கள், இது கூட நல்லா ஹைட்டாக தாங்க வளர்ந்துருக்கு. இதுவும் நான் விதைக்காக தான் விட்டுருக்கேன். நான் இதிலிருந்து விதைகளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேங்க. எனக்கு எப்போல்லாம் கீரை அறுவடை முடியுதோ அப்போல்லாம் இன்னொரு தொட்டியில் நான் சும்மா ஒரு தொட்டியில் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து இலைகளை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம என்ன கீரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகீரைங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு தொட்டியில் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டு விட்டுருவேன். கிட்டத்தட்ட ஒரு தொட்டிலன்னு பார்த்தோம்னா ஒரு 6-7 அப்படின்ட்டு முளைச்சி வந்துடும். அதுவே போதும் நம்மளுக்கு இல்லையா, களவாங்கீரையில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை அம்மாம் பச்சரிசி. இதுக்கு விதைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் தானாகவே முளைச்சி வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை மணத்தக்காளி கீரை. இது ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இலெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. மணத்தக்காளிக்கு மாடி தோட்டத்தில் பஞ்சமே இல்லைங்க. நிறைய தொட்டியில் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை இது தண்டுக்கீரை தாங்க. இப்போ தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இப்போது முன்னாடி காமிச்ச இல்லையா நல்லா பெருசாக, அதே மாதிரி தாங்க இதுவும் வளரும். இதுவும் பார்த்தோம்னா நிறைய தொட்டியில் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை வல்லாரை கீரை. இதில் நான் ரொம்ப பறிக்க மாட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 20 இலை அந்த மாதிரி பறித்து எடுத்துப்பேன். அதுவே களவாங்கீரையில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை தொழாக்கீரை. இது நிறைய தொட்டியில் செமையாக வளர்ந்துட்டுருக்குங்க. இது தானாகவே வளருது. இதுக்கும் விதைகள் இருக்குது, சைட்லலாம் விதைகள் இருக்குது. தானாகவே வீந்து வீந்து அப்படியே நிறைய தொட்டிகளில் தானாகவே வளர்ந்துட்டுருக்கோம். நான் இதையும் களவாங்கீரையில் சேர்த்துப்பேன். நாங்கள் வீடு கட்டின புதுசில் கீரையை பறிக்கணும் அப்படின்னா வீட்டை சுற்றி வந்துடுவேங்க. வீட்டை சுற்றி வந்தாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 10 கீரைக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, மாடியிலேயே எல்லா கீரைகளுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. இது பார்த்தோம்னா துத்திக்கீரை. இலைலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. சும்மா ஒரு 10 இலை போட்டால் கூட போதும், அதுவே களவாங்கீரையில் நிறைவாகிடும். இது இந்த கீரை பார்த்தோம்னா தனியாக கூட பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாங்க. மூல நோய்க்கு அவ்வளோ நல்லது இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கீரை குப்பைக்கீரை. அதுக்கு பக்கத்து தொட்டியில் பாருங்கள், புதினா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம தண்ணி இறங்குறதுக்காக தொட்டியில் ஓட்டை போடுவோம் இல்லையா, அந்த ஓட்டை வையா கூட இந்த புதினா வளர்ந்து அவ்வளோ அழகாக காய்ச்சி தருது. பாருங்கள், நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குங்க. நான் எப்போ மாடிக்கு வந்தாலும் இதனுடைய இலையை லைட்டாக தட்டிட்டு போவேன். ஏன்னா அந்த புதினாவுடைய வாசனை அவ்வளோ கமகமான வீசும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சரிங்க, இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச கீரைகள் எல்லாத்தையுமே நான் இந்த பக்கெட்டில் கிள்ளி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வல்லாரைக்கீரை நம்ம பறித்து எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு கீரையாக மேலே எழுத்து மூலிமா காமிக்கிறேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கிடையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் வந்து தோட்டம் வீடியோ வந்து சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. தோட்டம்ன்றது உடனே செய்யக்கூடியது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, நான் வந்து விதைகளை வாங்கணுங்க. விதைகள் வந்து நான் என் வீட்டுக்காரர்ட்ட வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா, அவர் எப்போ பஸ் ஸ்டாண்டு சைடு போறாரோ, அப்போ தான் வந்து வாங்கிட்டு வருவாரு. கிட்டத்தட்ட எங்க வீட்டாண்டருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பார்த்தோம்னா, 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க. அவர் வந்து வேலைக்கு எப்போ போறாரோ, அப்போ தான் வந்து வாங்கிட்டு வருவாரு. அதனால் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20 தடவை அப்படி இல்லைன்னா ஒரு 10 தடவையாவது நான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த சைடு போகும்போது ஞாபகமா வாங்கிட்டு வருவாரு. ஃபஸ்ட்டு விதைகள நான் வாங்கணும். அதுக்கப்புறம் நான் தொட்டிகள் ரெடி பண்ணி விதைகள் வந்து போடணும். அதுக்கப்புறம் அது முளைக்கணும், கொஞ்சம் வளரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, வளர்ந்த நாத்துகள் வந்து நம்ம எடுத்து இன்னொரு தொட்டியில நம்ம நடவு செய்யணும். நடவு செஞ்சோடனே அது கொஞ்சம் வளரணும், பூ பூக்கணும், அதுக்கடுத்தது காய் இறங்கணும். காய் வந்து கொஞ்சம் வளர்ந்து முத்தணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நான் வந்து அறுவடை கிட்டேயே போக முடியும். இதுக்கிடையில பார்த்தோம்னா, எங்கள் வீட்டாண்ட இருக்கிற எலிகள் வந்து பார்த்தோம்னா, மாடி தோட்டத்தில் பூந்து ஒரு வழி பண்ணி எடுத்துடுதுங்க. காய்களே வந்து பார்த்தோம்னா, அவங்களே பாதி எடுத்துக்கிறாங்க. மிச்ச மீதிய தான் நம்மளால் அறுவடையில் எடுக்க முடியுது. இப்போது பீன்ஸ் விதை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 1½ மாதத்துலேயே காய் கொடுக்குங்க. இப்போ கீரைகள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 வாரம் அப்படி இல்லைன்னா 1 மாதத்துலேயே நம்மளால் வந்து கீரைகள் வந்து அறுவடைக்கு எடுக்க முடியும். இப்போது முள்ளங்கி, அப்புறம் பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 மாதத்துல வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. இதுவே வந்து புடலங்காய், சுரக்காய் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 4 மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு 5 மாதமாவது நம்ம காத்திருக்கணும். இதுவே சேப்பக்கிழங்கு அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க, அது வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இதுவே கருணக்கிழங்குன்னு வச்சுக்கோங்க, 10 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு அறுவடைக்கும் நம்ம ஒவ்வொரு விதமாக மாதங்கள் வந்து நம்ம காத்திருந்து தான் ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம அறுவடைக்கு நம்ம வந்து எடுக்க முடியுங்க. அறுவடைன்றது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய நாட்கள் வந்து நம்ம காத்திருந்தால் தான் அது வந்து முடியும். சரிங்களா? அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, வீடியோ வந்து சரியாக வரல அப்படின்ட்டு. நானே வந்து வெயிட் பண்ணி தான் அறுவடை எடுக்கிறேன். அதனால் தோட்டம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இருந்தால் தாங்க இதை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 11 வகையான கீரைகள் வந்து நம்ம அறுவடை எடுத்திருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி கவரில் போட்டு சுத்தம் பண்ணிவிடுவேன். சுத்தம் பண்ணிவிட்டு கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் வந்து அழகாக கீரை குழம்பு வந்து செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். களவாங்கீரை குழம்பு வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நீண்ட ஆயுள் தானாக கிடச்சிரும் இல்லையா? சரி, இப்போது அடுத்த அறுவடைக்கு நம்ம போகலாங்க. இப்போ வந்து நம்ம சேப்பக்கிழங்கு அறுவடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 2 வேளை குழம்பு இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால் சின்ன தொட்டியிலேருந்து அறுவடை எடுக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் பெரிய தொட்டியில் வந்து அறுவடை எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ வந்து ஒரே ஒரு தொட்டி தான் அறுவடை பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதே வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா காரக்குழம்புல வந்து அதுவே 2 வேளைக்கு கரெக்டாக வந்துடும். சேப்பக்கிழங்கு அறுவடையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்ததாக கொஞ்சம் ரோஜா பூக்கள் வந்து பூத்துருக்குங்க. இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 2 அப்படியே பூத்து இருந்ததுன்னா என் குழந்தைங்களுக்கு வச்சு அனுப்புவேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பூத்துருக்கு. அதனால் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சாமிக்கு தான் எடுத்துன்னு போயிட்டு வைக்க போகிறேன். இந்த ரோஜா பூக்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கனகாம்பரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அறுவடையில் எடுக்க போகிறோங்க. பாருங்கள், நிறைய கனகாம்பரம் வந்து பூத்துருக்கு. இது வந்து ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சாலே போதுங்க, தினமும் பூ பூக்குங்க. இது வந்து தலையில் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இதை வந்து என் குழந்தைங்களுக்கு தான் வச்சு அனுப்புவேன். இந்த கனகாம்பரம் செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் சின்னத்தை வீட்டில் நிறைய வளர்ப்பாங்க. எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எங்கள் அத்தை, "நீ வந்து இதை பறித்து தலையில் வச்சுக்க" அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் ஆசையாகவும் இருக்கும், இருந்தாலும் தயக்கத்துலேயே நான் வந்து பறிக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த பூ வந்து தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதிகமாக நான் வந்து எங்கள் அத்தை எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் வந்து பறிக்க மாட்டேன். ஆனால் இதை வந்து எதிர்காலத்தில் நான் வளர்ப்பேன்னு நினச்சே பார்க்கலங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து வளர்ப்போம் அப்படின்னு நான் துளி கூட நினச்சதே இல்லை. இப்போ வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வந்து இது பூ பூக்குது.
ரொம்பவே மனசுக்கு வந்து தெம்பாக இருக்குது இதை பார்க்கும்போது. இது வந்து பாருங்கள் பிள்ளையார் பூவு. நான் வந்து தினமும் ஒரு 2 பூ வந்து பிள்ளையாருக்கு வைப்பேன். உண்மையிலேயே இந்த பூவுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் சதுர்த்திக்கும் சங்கடர் சதுர்த்திக்கும் இந்த பூ வந்து நான் விநாயகருக்கு நிறையவே வைப்பேன். இது வந்து பார்த்தோம்னா சங்குப்பூங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிற பூ வந்து ஜாதி மல்லி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தோட்டத்தில் இருந்து பறித்த பூக்கள் எல்லாமே ஒன்றா உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு மாடி தோட்டத்தில். ஃபஸ்ட்டு ரோஜா பூவு. இது வந்து நான் மகாலட்சுமிக்கு வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள், சம்பிங்கி கூட இருக்குங்க. நான் அதை வந்து இனி வரும் வீடியோக்குள்ளே காட்டுறேன். இது ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். சம்பிங்கி பூவு, அப்புறம் ரோஜா பூவு, அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூவு. இது வந்து நான் வராகி தேவிக்கு வைப்பேங்க. எங்கள் குலதெய்வம் அவங்க. அவங்களுக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக வந்து ஜாதி மல்லி. இப்போ தான் வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதனால் கொஞ்சமாக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த பூ வந்து எனக்கு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. இது வந்து வெள்ளை சங்குப்பூ. இப்போ தான் லைட்டாக வளர்ந்துட்டு வருது. அதையும் வந்து இனி வரும் வீடியோக்குள்ளே காட்டுறேன். இது வந்து பிள்ளையார் பூ 2 தினமும் வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அது. அடுத்ததாக வந்து நிறைய கனகாம்பரம் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கிடையில் வந்து நித்திய மல்லி, அப்புறம் வந்து இன்னொரு பூ செடி முல்லைன்னு சொல்லுவார் என் வீட்டுக்காரு, இது இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்குங்க மாடி தோட்டத்தில். மாடித்தோட்டம் வந்து இருந்துட்டாலே போதுங்க, நம்மளுக்கு வந்து பூக்கள் வாங்குகிற காசு வந்து மிச்சம்தான். பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ பூக்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ கனகாம்பரமும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நான் இப்போ கட்டி என் குழந்தைங்களுக்கு வச்சுடுவேன். சரி, இப்போது அடுத்ததாக வந்து விதைகள் வந்து வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், பீன்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இது வந்து 10 ரூபா தான். விதைகள் கடையில் வந்து 10 ரூபான்னு விற்குதுங்க. அடுத்ததாக வந்து முள்ளங்கி. இதுவும் வந்து 10 ரூபா தான். இவ்வளோ முள்ளங்கி விதைகள் வந்து இருக்குது. நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து விதை போட போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா குடமிளகாய். இது மட்டும் 20 ரூபா சொன்னாங்க. இது வந்து கேரட் விதைங்க. இது வந்து 10 ரூபா தான். ஒரே ஒரு விதை மட்டும்தான் 20 ரூபா. குடமிளகாய் சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் 20 ரூபா. மிச்ச மீதிலாம் வந்து 10 ரூபா தான். இது வந்து கேட்டே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருக்கும். என் வீட்டுக்கார் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கூடிய சீக்கிரத்தில் இதை வளர்த்து காய்கள் வந்து நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். அதனுடைய வீடியோவை நான் கண்டிப்பாக காமிப்பேன். சரிங்க, அடுத்த வீடியோ வரும் வரை நீங்கள் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.